வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் முர்த்தபா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கரில் தேவைக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பல்லாரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு நான் ஒரு பெரிய பல்லாரியில் தாளிப்புக்கு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்ல வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. அதோட ராஸ்மெல் நல்லா போகட்டும். ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலம் இது எல்லாமே நம்ம தாளிப்புக்கு சேர்த்துருக்குறோம். இந்த தேங்காய் எண்ணெயில் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, தேங்காய் எண்ணெயில் இது எல்லாமே நம்ம தாளிப்புக்கு சேர்க்கும் போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அப்புறம் ரிமைனிங் இருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கோஸு, ஒரு கேரட்டு, 50 கிராம் பீஸு, இவ்வளோ தான் நம்ம இதுக்கு சேர்க்க போகிற வெஜிடபிள்ஸ். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கறியை சேர்க்க போகிறோம். நான் கறி ஆல்ரெடி சிக்கனை வரட்டி வச்சுருக்கேன். மசாலா, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே விட்டு வரட்டி வச்சுருக்கேன். இந்த கறியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மசாலா ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, அப்புறம் வத்தத்தூள் கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா, உங்கள்கிட்ட என்னென்ன மசாலா இருக்குதோ, தந்தூரி மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அரைச்ச தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லி, புதினா, நல்ல வாசனை கிடைக்கும். மல்லி, புதினா சேர்க்கும் போது இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். நான் ஒரு விசிலுக்கு வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இருக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே பேட்டர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு மைதா தான் எடுத்துருக்கிறேன், 150 கிராம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 சிட்டிகை பேக்கிங் சோடா. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நீங்கள் இந்த மூணையுமே தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணலாம். சுகர் இதில் ஆட் பண்ணும்போது மாவு ரொம்பவே நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாவு ஓரளவு சேர்ந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மாவை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைச்சிரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சாஃப்டான பேட்டர் ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம அப்படி ஒரு 2 hours கிட்ட வச்சிடலாம். அப்போ நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ நான் 2 hours அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் போட்ட மாவு ஒரு 6 இதுக்கு வர்ற அளவுக்கு வரும். அப்புறமா அதுக்கு நான் முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முட்டை 2 முர்த்தபாக்கு வரும். ஃபர்ஸ்ட் இந்த மாவை நம்ம ரொம்ப தின் லேயராக எடுத்துக்க போகிறோம். மாவை நல்லா வளர்த்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கையாலேயே அதை பெருசாக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா தின் லேயராக கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்கை அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக அதை அப்ளை பண்ணிக்கோங்க. எக்குக்கு மேலே இப்போ இந்த ஸ்டஃபிங்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை சீல் பண்ணிடலாம். மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே எக்கை அப்ளை பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடு நீங்கள் மடிக்கும் போது அது நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக ஆயிரும். இது மாதிரி நீங்கள் 4 சைட்ஸுமே எக்கை அப்ளை பண்ணி மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை நல்லா பொரித்து எடுத்துடலாம். மேலேயும் எக்கை அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ எனக்கு தவாவில் ஆயில் சூடாயிருச்சு. எக் அப்ளை பண்ணியிருக்கிற போர்ஷனை கீழே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே உள்ள லேயரில் எக்கை அகெயின் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சிம்லேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பெரட்டி விட்டு எடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முர்த்தபா ரெடி ஆகிருச்சு. இதோட ஸ்டஃபிங்ஸை ஃபுல்லாக வெஜ்ஜில் கூட வச்சுக்கலாம். நான்வெஜ் வேணுங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ அதில் கறி சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும்.
பாருங்கள், நல்லா உள்ளே வந்து குக் ஆகிருக்குது. அது தின் லேயராக இருக்கிறதுனால தான் சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம். இந்த ஸ்டஃப்பை மட்டும் நம்ம வந்து பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு மார்னிங் ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக உடனே வந்து பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.